ஆமா, என்னோட குட்டி டிராகன் அந்த பெரிய டிராகன் இங்க தானே தூக்கிட்டு வந்துச்சு. ஆமா, அது எங்க இருக்கு? ஓ, ஒண்ணா இருக்கு. ஆஹா, இரை சாப்பிட்டுட்டு இருக்க. எப்படியோ அது இந்த கேப்ல குட்டி டிராகனை பார்த்துட்டு வெளியே கூட்டு போயிடணும். நம்ம செய்ய வேண்டியது எந்த ஒரு சத்தம் போடாம மெதுவா அந்த இடத்துக்கு போகணும். நல்ல வேலையா எந்த ஒரு சவுண்டுமே போடல. எங்க அந்த குட்டிய? ஹலோ குட்டி டிராகன், நான் தான் வந்திருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? இவளை பார்த்தோம்னா சத்தம் போடுறது. கடுப்பான பெரிய டிராகன் வாயிலிருந்து ஃபயரை தெறிக்க விடுது. இவங்க ரெண்டு பேரும் ஃபைட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த கேப்ல அந்த குட்டி டிராகன் வெளியே ஓடிட்டு மறுபடியும் அவளை அழிக்கிறதுக்காக ஃபயரை விட அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. வச்சிருந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணி அதை தாக்குறா. அந்த ஆயுதம் அப்படியே கடிச்சு அவளையும் மேல தூக்கி கீழே போட்டுருது. அவ கிட்ட போயிட்டு மூப்பு முடிச்சு பாக்கு. நம்ம சின்ன வயசா இருக்கும்போது இவ தானே நம்மளை காப்பாத்துனா. சடனா மயக்கத்துல இருந்து கண் விழிச்சு அவ கையில வச்சிருந்த ஈட்டி வச்சு அதை குத்திட்டா. அப்படி குத்து வாங்கினாலும் திருப்பி அவளை ஒண்ணுமே பண்ணல. எதுக்காக அந்த டிராகன் நம்மளை கொல்லாம இருக்குன்னு பார்க்கும்போது தான் தெரிய வருது, நம்ம வளர்த்த டிராகன் இதுதான், அந்த குட்டி டிராகன் இல்லைன்னு தெரியுது. இதை நினைச்சா அவ ரொம்பவே ஃபீல் பண்றா. அந்த பெரிய டிராகனோட குட்டி இவ்வளவு தேடி போகுது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.